ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆச்சு. பட் இருந்தாலுமே ஓப்பனிங் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு, பட் க்ளோசிங் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆனாங்க. எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து மார்க்கெட்டில் மாறி இருக்குது. ஒன் டே எஃப்ஐ விற்றாங்கன்னா அந்த டே வந்து டிஎஸ் வாங்குவாங்க. அதே எஃப்ஐ பை பண்ணாங்கன்னா டிஎஸ் விற்கிறாங்க. அந்த ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் நடக்குது. ஸோ ட்ரெண்டு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 2335 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்தாங்க. டிஎஸ் வந்து 732 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு டவுட் வந்திருக்கு ப்ரோ, அந்த ஹெச்எல் இன்ஃபோசிஸ்டத்தை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஹெச்எல் டெக்னாலஜிஸில் ஹெச்எல் இன்ஃபோசிஸ்டம் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். நியர்லி 540 crores தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. பெரிய அளவில் அந்த ஷேர்லலாம் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இந்த ஸ்டாக்லாம் லாங் டேர்முக்கு பெட்டே பண்ண முடியாது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது 20 ரூபா 22 ரூபா இருந்துச்சு. அந்த டைமே 52 ஹை 26 ரூபா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 19 ரூபா 20 ரூபாவில் இருந்தது. இப்போ எகைன் வந்து 16 ரூபாய்க்கு வந்துருச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் வர நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் எல்லாமே பார்க்கும்போது பி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் லாங் டேர்மில் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி 540 crores தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா தைரியமாக இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாது இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில். ஸோ பெரிய அளவில் இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸும் கொடுத்ததில்ல. லாஸ்ட்டு ஒரு வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது 10% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன் அந்த ஸ்டாக் ஒர்த்து இல்லையான்னு சொல்லி. மேபி இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து இது வந்து நல்ல ஸ்டாக் இல்லை மாதிரி தான் எனக்கு படுது. உங்களோட ஒப்பீனியன் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா பி ரேஷியோலேருந்து எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஆனால் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 60% இருக்குது. டிஎஸ் ஹோல்டிங் ஒரு 0.05% வச்சுருக்காங்க. ரிமைனிங் நான் இன்ஸ்டியூஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் எனக்கு சரியாக படலை. மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் எகெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவர் இதை எப்போ வாங்கினாருன்னு தெரியல. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணுறேன். ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸே ப்ரெஷரில் தான் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. லார்ஜ் கேப் பேங்க் ஸ்டாக்ஸே ஓரளவு எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்மால் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ணது இந்த கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் போனீங்கன்னா மிட் கேப்பில் அந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ணுறது அங்கே யூனியன் ப்ராப்ளம். ஆனால் இதில் இப்போ ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது ஓவராலாட்டு. ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் பேங்க் ஸ்டாக்ஸ் டெபாசிட் கிடைக்காமையும் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் 45 ரூபா இருக்கும்போதே நான் வந்து அதை அவாய்ட் தான் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா அது வந்து இன்னும் கீழே விழும் பேங்கிங் ஸ்டாக் ப்ரெஷரில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்மால் கேப் பேங்க் ஸ்டாக்லேருந்து இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கிறதா பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே இந்த ஸ்டாக் 40% காலி. இதோட ஹை பார்க்கும்போது உச்ச லெவல் போனது 61 ரூபா. அந்த லெவல்லேருந்து 35 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. ஸோ ஓவரால் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் இந்த பேங்க் எல்லாமே நெகட்டிவில் போஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் அடி விழும். அதனால ஸ்மால் கேப் பேங்க் ஸ்டாக் பக்கம் இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பட் இதை விட பெட்டராட்டு சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது. அதனால நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சவுத் இந்தியன் பேங்க் 22 ரூபா 23 போச்சு. இப்போ ரீசெண்டாக 26 ரூபா வந்தாங்க. 25 26 அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. பட் லாங் டேர்முக்கு சவுத் இந்தியன் பேங்க் ஒரு பெஸ்ட்டான பேங்க் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்மால் கேப்பில் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ உஜ்வன் ஃபினான்ஸ் அது எல்லாமே இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு ப்ரோ. ஆக்சுவலி அவர் கேட்டிருக்கிறது நான் வந்து 1 மந்தாக ஒரு ஸ்டாக் வந்து உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டுட்ருக்கிறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அடோர் வெல்டிங் 100 ஷேர் இருக்குது. 1550 ரூபா வச்சு நான் பெர் ஷேர் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ செல் பண்ணலாமா, வாட் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்டாக் வாங்கும்போது ஃபஸ்ட்டு பிஇ செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கில் கடனை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் இதெல்லாமே பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி. பி ரேஷியோ 20க்கு மேலே இருந்தாலே, என்ன கேட்டால் 15க்கு மேலே இருந்தாலே கொஞ்சம் யோசித்து வாங்குறது பெட்டர். ஏன்னா அவங்களோட ரைவல்ஸ் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பி ரேஷியோ கம்பேர் பண்ணி பார்த்து உள்ள வாங்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவங்களோட ரைவல்ஸ் இப்போ ஐடிசி வந்து 28 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் டு. ஆனால் அவங்களோட ரைவல்ஸாக இருக்கிற நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அவங்களோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெட்டராக இருக்கிறதுனால நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது மாதிரி தான் கொஞ்சம் பி அதிகமாக இருந்தாலும் அந்த செக்டாரில் வந்து இது சீப்பாக இருக்கும் அந்த செக்டார் ஸ்டாக் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வாங்கலாம். ஆனால் இவர் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அடோர் வெல்டிங்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 1159 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 1159 இருக்குது. ஆனால் இவர் வாங்கினது 1550. அந்த ரேஞ்சிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா பக்கம் அது இறங்கிடுச்சு. 350 ரூபா பக்கம் இறங்கிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. அந்த டைம் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் வந்துருக்கும். ப்ரைஸ் டு புக்கெல்லாம் 7 மேலே இருக்குது இப்போ செக் பண்ணி பார்க்கும்போதே. இவர் 1 மந்த் பிஃபோர் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த டைமில் இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே போராக இருந்திருக்கு. மார்க்கெட் பியரிஷாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் இது எல்லாமே
இதாகுது. அந்த டைமில் நிறைய ப்ரோக்கரேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் இப்போ ரீசெண்டில் அடி விழுதுன்னு பார்க்கும்போது இவங்களோட லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் 16 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் 16 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நெகட்டிவ்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணேன். வெல்டிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, 2000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. இவ்வளோ தான் என்னால் சஜஸ்ட் பண்ண இது சர்ச் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சு. மேபி சில ரீசன்ஸ் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பட் இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதிக வேல்யூஷனில் இருக்க டைமில் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, அது உங்களோட மிஸ்டேக். பட் ஆக்சுவலி இதெல்லாம் நான் ட்ராக் பண்ணுறதில்ல. பட் என்னால் முடிஞ்ச சில டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் செல் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமாங்கிறது அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். லாஸ்ட் குவார்ட்டர் அவங்க நெட் லாஸ் ஃபேஸ் பண்ணதுனால அந்த ஸ்டாக் ஓவரால் ப்ரெஷரில் இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து வெரி போராக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டாக்கில் ஒரு ஒப்பீனியனுக்கு வர முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SME IPO சேஃப் லைக் மெயின் போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஒரு வீடியோ. அது ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். SME IPOவில் ரிஸ்க் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து இந்த வருஷம் தான் ஒரு IPO லிஸ்டான வந்தாங்க. லிஸ்டான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை மாற்றி வச்சிட்டாங்க. ஸோ லிஸ்டான வர டேட் அன்னைக்கு அதை மாற்றி வச்சிட்டாங்க. சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. SME IPOவில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி தான் மெயின் போர்டு IPOவில் என்ன ரிஸ்க் இருக்குன்னா, மெயின் போர்டு IPO ஒருவேளை நெகட்டிவ் லிஸ்டிங் ஆகும். இப்போ இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் எப்படி நெகட்டிவ் லிஸ்டிங் ஆச்சு அது மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் IPO வந்து நெகட்டிவ் ஆகுது. பட் கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி, அதாவது நம்ம இந்த ஜூலைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா IPO லிஸ்டானாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் டபுள் த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த டைமில் இருந்துச்சு. என்னைக்கு இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் IPO நெகட்டிவ்ல லிஸ்ட் ஆச்சோ அன்னைக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஃப்ரைட் அண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஓலாவே டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, ஹியூண்டாய் இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது எனக்கு எல்லாமே. அதனால அதுக்கப்புறம் நானே IPOவில் போடுறது கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்டாக் இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஷ்யன் அந்த ரோஸ் நெஃப்ட் கூட ஒரு ஆயில் டீல் போட்டிருக்காங்க, 10 இயர் ஆயில் டீல். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு 25,000 கோடி அர்ஜென்ட் லோனை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ ஒரு ப்ரெஷரில் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 74% ஆஃப் த ஸ்டேக் வந்து நவி மும்பை IIA அதில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்கோம் 1628 கோடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபுல் டைம் பார்க்கும்போது நவி மும்பை 2A ப்ரைவேட் லிமிடெட் அதில் தான் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 74% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ITC ஸ்டோர் கொடுத்த அப்டேட்டு. ITC லிமிடெடோட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் அந்த ITC ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சோப் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ப்ரீமியம் கஸ்டமர் அக்யூசிஷன் பிளாட்ஃபார்மு. இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு கஸ்டமர்ஸோட ரிட்டன்ஷனும் நெக்ஸ்ட் வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. சோப் ஸ்டோர் கூட வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பிராண்ட்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு அவங்களோட சேல்ஸ் ஒரு 25%, கஸ்டமர் ரிட்டன்ஷன் ஒரு 23.5% இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து ITCயும் சோப் ஸ்டோரும் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆகாஷா ஏர்லைன்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ விப்ரோட ஃபவுண்டராக இருக்கிற அசீம் பிரேம்ஜியும் மணிபால் குரூப்ஸோட ரஞ்சன் பாயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷா ஏர்லைனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது, அதனால இவங்க வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. JSW ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடி வேல்யூவில் இந்த BPSL அப்படிங்கிற கம்பெனி, பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை வந்து இவங்க அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க 20,000 கோடிக்கு. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4025 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 2019 ED என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அதில் மணி லாண்டரிங் நடந்திருக்கு, பேங்க் லோன் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டெப்ட் ரிட்டர்ன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 4025 crores வேல்யூ அசட்ஸை வந்து அவங்க வந்து முடக்கியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இவங்க JSW ஸ்டீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆக்சுவலி 2019 போட்ட கேஸு ED பறிமுதல் பண்ணதை இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் JSW ஸ்டீலோட பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு அவங்களோட 4025 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டீலை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து EDக்கு உத்தரவு போட்டாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ JSW ஸ்டீலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எதிர்பார்க்கப்படுது. ICICI Prudential Life வந்து நியூ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து உமன் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் டார்கெட் பண்ணுறது கிரிட்டிக்கல் இல்னஸஸ், குறிப்பாட்டு உமன்ஸுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும், சர்ஜரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாவது பிரச்சனை வரும், அது சம்மந்தமாட்டு இந்த இன்சூரன்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வரது ரீஇன்சூரன்ஸ் குரூப் ஆஃப் அமெரிக்கா, அவங்களுக்கு கூட கொலாபரேஷன் வச்சு தான் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து சீன்ஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. ஏன்னா இவங்களோட ரைவல்ஸாக இருக்கிற ஜொமேட்டோட டிஸ்ட்ரிக்ட் ஆப்புக்கு ரைவல்ஸ் ஆட்டு கொண்டு வராங்க, காம்படிஷன் ஆட்டு. இதில் வந்து லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில லைவ் மியூசிக் ஷோ, டிஜே நைட்ஸு, அதர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்ட்டிஸ் இது எல்லாமே வந்து இந்த ஆப்பில் வந்து லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீன்ஸ் ஆப்பில். இது வந்து ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி தான் கியூராடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பாடி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிகரஸ்டின் பயோசிமிலர் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது இந்த ஜெஃப்லிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட நேமு. நியூட்ரோபெனியா அண்ட் மொபிலைசேஷன் ஆஃப் பெரிஃபரல் ப்ரோஜெனிட்டர் செல்ஸை வந்து இது வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேஸ் மருந்துக்கு வந்து யூரோப்பியன் யூனியனான யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, மெடிசன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் யூஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனாக இருக்குது. இந்த பயோசிமிலர் ட்ரக்குக்கு வந்து இப்போ அப்ரூவல் கிடச்சிருக்கு யூரோப்பியன் யூனியன். இது ஆரோபிண்டோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற கிளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அதில் வந்து நாங்கள் அக்யூசிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிஸ்னஸ்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த கிளீன் எனர்ஜி பிஸ்னஸ் எல்லாமே வருது. விண்ட், சோலார், ஹைப்ரிட் பவர் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் குஜராத்தில் இருக்குது. இது எல்லாமே இந்த பிஸ்னஸ் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. லூப்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆன்டி டயபெட்டிஸ் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 ஆன்டிபயோட்டிஸ் ட்ரேட்மார்க்கை வந்து போரிங்ஹர் இங்கல்ஹெம் இன்டர்நேஷனல் அவங்கள்ட்ட வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லூப்பின் வந்து இந்த கிப்டுலியோ அடுத்தது வந்து கிப்டுலியோ மெட் இதெல்லாமே 2016 பார்த்தீங்கன்னா கோமார்க்கெட் பண்ணுறாங்க. அஜோடுவோ அதை வந்து 2018 இருந்தே கோமார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த போரிங்கர் இன்ஹல்ஹிம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஆல்ரெடி கோமார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 3 ஆன்டி டயபெட்டிஸ் பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க்கை இவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. கிப்டுலியோ மெட், அஜோடோ இது 3 பார்த்தீங்கன்னா போரிங்கர் இங்கல்ஹிம் இன்டர்நேஷனல் GmbH அவங்கள்ட்ட வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இவங்களோட டயபெட்டிஸ் போர்ட்ஃபோலியோ அந்த செக்மெண்ட்டில் ஆட் ஆகும். மோராட் இது வந்து லூப்பின் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நிஃப்டி 50 ஆக்சுவலி 2025 டார்கெட் அப்படின்னு சொல்கிறது 26,300 அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 நிஃப்டி 50 26,300 அப்படிங்கிற பாயிண்ட்ஸை தொடும். பாரதி ஏர்டெல், HDFC பேங்க் இப்படி ஒரு 26 ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் டாபிக்ஸ் அப்படின்னு ஐசிசி செக்யூரிட்டிஸ் இப்போ மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் 25 எண்டில் 2025 டிசம்பரில் வந்து 26,300 அப்படிங்கிற பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ராங் கன்சம்ஷன் ட்ரெண்ட்ஸு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட்ஸு இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. பாரதி ஏர்டெல், HDFC பேங்க் இப்படி ஒரு 26 பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு ஐசிசி செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து ஐசிசி செக்யூரிட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. ONGC என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட கிரீன் எனர்ஜி பிஸ்னஸை ஃபினான்ஷியல் 26 லிஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கும். அது மாதிரி இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை 2070 வந்து அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரினோபிள் எனர்ஜி பிஸ்னஸ்னு பார்க்கும்போது சோலார், விண்ட் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன் இந்த செக்மெண்ட் எல்லாமே ONGC கிரீன் எனர்ஜியில் வருது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ONGCயோட சப்சிடரியான ONGC கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட். எப்படி NTPCயோட சப்சிடரியான NTPC கிரீன் எனர்ஜியை தனியாட்டு பிரித்து லிஸ்ட் பண்ணாங்களோ மேபி இதுவும் ஃபியூச்சரில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.